அன்றாட பயன்பாட்டிற்கு அப்பால் ஒரு ஆடி அடிப்படையில் என்ன? ஏ. ஒலி பெருக்கத்திற்கான ஒரு சாதனம். பி. வேதியியல் வினைகளுக்கான ஒரு சாதனம். சி. வெப்ப பரிமாற்றத்திற்கான ஒரு சாதனம். டி. ஒளியைக் கையாளும் ஒரு சாதனம். சரியான பதில் டி. ஒளியைக் கையாளும் ஒரு சாதனம். 2. ஒரு ஆடி என்பது ஒளியின் எதிரொலிப்பு விதிகளைப் பயன்படுத்தி பிம்பங்களை உருவாக்கும் ஒரு ஒளியியல் கருவியாகும். இது ஒளியை திசை திருப்பவும், குவிக்கவும் அல்லது விரிக்கவும் பயன்படுகிறது. ஏ. ஒலி பெருக்கத்திற்கு மைக்ரோஃபோன் போன்ற கருவிகள் பயன்படுகின்றன. ஒரு தெர்மோஸ் குடுவையின் வெளிப்புற உறைக்கு பொதுவாக எந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கண்ணாடி, கிளாஸ். பி. ரப்பர், ரப்பர். சி. மரம், வு. டி. நெகிழி அல்லது உலோகம், பிளாஸ்டிக் or மெட்டல். சரியான பதில் டி. நெகிழி அல்லது உலோகம், பிளாஸ்டிக் or மெட்டல். சரியான விடை டி. சோகஸ்மெலி தெர்மோஸ் குடுவையின் வெளிப்புற உறை பொதுவாக நெகிழி அல்லது உலோகத்தால் செய்யப்படுகிறது, ஏனெனில் இவை உட்புற கண்ணாடியை பாதுகாக்கும் வலிமையை கொண்டுள்ளன. நெகிழி ஒரு சிறந்த வெப்பக்கடத்தா பொருளாகவும் செயல்பட்டு வெப்ப இழப்பை தடுக்கிறது. புனர்வாழ்வில் உள்ள நபர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் ஆரோக்கியமான செயல்பாடு இவற்றுள் எது? ஏ. உடல் உழைப்பற்ற பொழுதுபோக்குகள். பி. அதிகப்படியான விளையாட்டு. சி. யோகா மற்றும் தியானம். டி. தொடர்ச்சியான சமூக ஊடக பயன்பாடு. சரியான பதில் சி. யோகா மற்றும் தியானம். 3. யோகா மற்றும் தியானம் மன அழுத்தத்தை குறைத்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதால் புனர்வாழ்வுக்கு சிறந்த செயல்பாடுகளாக பரிந்துரைக்கப்படுகின்றன. சூடுபடுத்தப்படும் ஆய்வக உபகரணங்களுக்கு பொதுவாக எந்த வகை கண்ணாடி பயன்படுத்தப்படுகிறது? ஏ. போரோசிலிகேட் கண்ணாடி, போரோசிலிகேட் கிளாஸ். பி. சோடா சுண்ணாம்பு கண்ணாடி, சோடாலைம் கிளாஸ். சி. குவார்ட்ஸ் கண்ணாடி, குவார்ட்ஸ் கிளாஸ். டி. பதப்படுத்தப்பட்ட கண்ணாடி, டெம்பர்ட் கிளாஸ். சரியான பதில் ஏ. போரோசிலிகேட் கண்ணாடி, போரோசிலிகேட் கிளாஸ். போரோசிலிகேட் கண்ணாடி வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது மற்றும் வெப்ப விரிவினால் எளிதில் உடையாது. எனவே ஆய்வகங்களில் பொருட்களை சூடுபடுத்த இதுவே பயன்படுத்தப்படுகிறது. அரிக்கும் வாயுக்களைத் தவிர உலர்ந்த அரிமானத்தில் ஒரு உலோகத்தின் மீது வேதியியல் தாக்குதலை வேறு என்ன ஏற்படுத்தக்கூடும்? ஏ. தூய நீர். பி. அரிக்கும் திரவங்கள், corrosive liquid சூர். சி. அரிக்கும் திடப்பொருட்கள். டி. நடுநிலை கரைசல்கள். சரியான பதில் பி. அரிக்கும் திரவங்கள், corrosive liquid சூர். சரியான விடை பி. சோகஸ்மெலி உலர்ந்த அரிமானம் என்பது ஈரப்பதம் இல்லாத நிலையில் உலோகத்தின் மீது வாயுக்கள் அல்லது அரிக்கும் திரவங்களின் நேரடி வேதியியல் தாக்குதலால் ஏற்படுகிறது. இது பொதுவாக அதிக வெப்பநிலையில் அல்லது ஆவியாகும் திரவங்கள் முன்னிலையில் நிகழ்கிறது. VOH log 1.0 log 10 என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி pOH ஐ கணக்கிடும்போது log 1.0 இன் மதிப்பு என்ன? ஏ. 0. பி. 1.0. சி. 10. டி. 1.0. சரியான பதில் ஏ. 0. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி கணித மற்றும் மடக்கை விதிகளின்படி எந்த ஒரு அடிமானத்திற்கும் log 1 இன் மதிப்பு எப்போதும் 0 ஆகும். எனவே pOH கணக்கீட்டில் log 1.0 என்பது 0 என பிரதியிடப்படுகிறது. மற்றவை பி. 1.0 என்பது log 0.1 இன் மதிப்பாகும். விசையை அளவிட பயன்படும் சி அலகு என்ன? ஏ. ஜூல், ஜூல். பி. வாட், வாட். சி. பாஸ்கல், பாஸ்கல். டி. நியூட்டன், நியூட்டன். சரியான பதில் டி. நியூட்டன், நியூட்டன். சரியான விடை டி. சோகஸ்மெலி விசையை அளவிட பயன்படும் சர்வதேச சி அலகு நியூட்டன், நியூட்டன் ஆகும். இது சர் ஐசக் நியூட்டனின் நினைவாக பெயரிடப்பட்டது. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 ms முடுக்கத்திற்கு உட்படுத்த தேவையான விசை 1 நியூட்டன் என வரையறுக்கப்படுகிறது. இந்தியாவில் காரிஃப், கரீஃப் பயிர்களுக்கான பொதுவான வளரும் பருவம் எது? ஏ. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. பி. அக்டோபர் முதல் மார்ச் வரை. சி. ஜூன் முதல் செப்டம்பர் வரை. டி. நவம்பர் முதல் பிப்ரவரி வரை.
சரியான பதில் சி, ஜூன் முதல் செப்டம்பர் வரை. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் முதல் செப்டம்பர் வரை காரிஃப் பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. நெல், சோளம் மற்றும் பருத்தி போன்றவை அதிக நீர் தேவைப்படும் காரிஃப் பயிர்களுக்கு சிறந்த உதாரணங்களாகும். மாவு பொழித்து பொங்குவதற்கு காரணமான ஈஸ்ட் மூலம் என்ன வாயு உருவாகிறது? ஏ, நைட்ரஜன், நைட்ரோஜன். பி, ஆக்சிஜன், ஆக்சிஜன். சி, மீத்தேன், மித்தேன். டி, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. சரியான பதில் டி, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஈஸ்ட் சர்க்கரையை நொதிக்கச் செய்யும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுகிறது. இந்த வாயு மாவின் உள்ளே குமிழ்களை உருவாக்கி மாவு உப்பி பொங்குவதற்கு காரணமாகிறது. நைட்ரஜன் வாயு நொதித்தல் செயல்பாட்டில் உருவாவதில்லை. நாம் யாரிடமிருந்து பண்புகளையும் குணநலன்களையும் பெறுகிறோம்? ஏ, ஆசிரியர்கள். பி, செல்லப்பிராணிகள். சி, நண்பர்கள். டி, தந்தையர் மற்றும் தாய்மார்கள். சரியான பதில் டி, தந்தையர் மற்றும் தாய்மார்கள். சரியான விடை டி, சோகஸ்மெலி. நாம் நமது உயிரியல் பண்புகளையும் மரபணுக்களையும் தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரிடமிருந்தும் பெறுகிறோம். கருவுறுதலின் போது இருவரின் குரோமோசோம்களும் இணைந்து குழந்தையின் பண்புகளை தீர்மானிக்கின்றன. பற்றுக்கம்பி என்ற தமிழ்ச் சொல்லுக்கு பயன்படுத்தப்படும் ஆங்கிலச் சொல் என்ன? ஏ, பற்றுக்கம்பி, டென்ட்ரில். பி, சுற்றுக்கொடி, ட்வைனர்ஸ். சி, முட்கள், தார்ன்ஸ். டி, கணுக்கள், நோட்ஸ். சரியான பதில் ஏ, பற்றுக்கம்பி, டென்ட்ரில். 7. பற்றுக்கம்பி என்பது ஏறுகொடிகள் ஒரு ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கு உதவும் மெல்லிய சுருள் போன்ற அமைப்பாகும். இதற்கு ஆங்கிலத்தில் டென்ட்ரில் என்று பெயர். இது தாவரங்கள் சூரிய ஒளியைப் பெற உயரமாக வளர உதவுகிறது. எந்த பொதுவான சாதனங்கள் அவற்றின் செயல்பாட்டில் மின்காந்தங்களை பயன்படுத்துகின்றன? ஏ, நுண்ணோக்கிகள் மற்றும் தொலைநோக்கிகள். பி, சூரிய ஆற்றல் தகடுகள் மற்றும் காற்றாலைகள். சி, மின்சார மணிகள் மற்றும் மின்சார மோட்டார்கள். டி, நீர்மின்னாக்கிகள் மற்றும் மின்கலங்கள். சரியான பதில் சி, மின்சார மணிகள் மற்றும் மின்சார மோட்டார்கள். சரியான விடை சி, சோகஸ்மெலி. மின்சார மணிகளில் சுத்தியலை இயக்கவும் மின்சார மோட்டார்களில் சுழற்சி இயக்கத்தை உருவாக்கவும் தற்காலிக மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை மின்னோட்டம் பாயும் போது மட்டுமே காந்தமாகச் செயல்படும் பண்பைக் கொண்டவை. ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகளால் பாதிக்கப்பட்ட நபரை தாக்கும் மற்றும் தொற்றாத நோய்கள் என விவரிக்கப்படுபவை எவ்வகை நோய்கள்? ஏ, தொற்றும் நோய்கள், கம்யூனிகபிள் டிசீசஸ். பி, தொற்று நோய்கள், இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ். சி, பரவும் நோய்கள், கண்டேஜியஸ் டிசீசஸ். டி, வளர்சிதை மாற்ற நோய்கள், மெட்டபாலிக் டிசீசஸ். சரியான பதில் டி, வளர்சிதை மாற்ற நோய்கள், மெட்டபாலிக் டிசீசஸ். சரியான விடை டி, வளர்சிதை மாற்ற நோய்கள், மெட்டபாலிக் டிசீசஸ். வளர்சிதை மாற்ற நோய்கள் என்பவை உடலின் உட்புறச் செயல்பாடுகளில் ஏற்படும் குறைபாடுகளால் ஏற்படுகின்றன மற்றும் இவை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது. ஒரு தூய உலோகத்தை அதன் தாதுவிலிருந்து பெறும் செயல்முறை எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? ஏ, ஒரு கடினமான செயல்முறை. பி, ஒரு சிரமமில்லாத செயல்முறை. சி, ஒரு விரைவான செயல்முறை. டி, ஒரு எளிய செயல்முறை. சரியான பதில் ஏ, ஒரு கடினமான செயல்முறை. 2. சரியான விடை ஏ, சோகஸ்மெலி. தாதுக்களிலிருந்து தூய உலோகங்களை பிரித்தெடுப்பது பல வேதியியல் மற்றும் இயற்பியல் நிலைகளைக் கொண்ட ஒரு கடினமான செயல்முறையாகும். இதில் அடர்ப்பித்தல், வறுத்தல் மற்றும் மின்னாற்பகுப்பு போன்ற சிக்கலான முறைகள் கையாளப்படுகின்றன. மிகவும் இலகுவான மற்றும் சுதந்திரமாக பாயக்கூடிய மற்றவை என்பதன் கீழ் வரும் பொருட்கள் எந்த இயற்பியல் நிலையில் அடங்கும்? ஏ, திரவங்கள், லிக்விட்ஸ். பி, வாயுக்கள், கேசஸ். சி, உலோகங்கள், மெட்டல்ஸ். டி, திடப்பொருள்கள், சாலிட்ஸ். சரியான பதில் பி, வாயுக்கள், கேசஸ். சரியான விடை பி, சோகஸ்மெலி. வாயுக்களின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை மிக குறைவாக இருப்பதால் அவை மிகவும் இலகுவாகவும் அனைத்து திசைகளிலும் சுதந்திரமாக பாயும் தன்மையுடனும் உள்ளன. இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? ஏ, ஹோமி ஜே. பாபா, ஹோமி ஜே. பாபா. பி, விக்ரம் சாராபாய், விக்ரம் சாராபாய். சி, ஏயுபி ஜே.
அப்துல் கலாம் AUPUJ அப்துல் கலம். T CUV ராமன் CUB ரமன். சரியான பதில் A ஹோமி J பாபா ஹோமி J பாபா. சரியான விடை A சோகஸ்மெலி ஹோமி J பாபா. 1948 இல் நிறுவப்பட்ட இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவராக பணியாற்றினார். இவர் இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். B விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். வெப்பநிலை தவிர வேறு எந்த அடிப்படை அளவு பட்டியலிடப்பட்டுள்ளது? A நீளம், B நிறை, C மின்னோட்டம், T நேரம். சரியான பதில் C மின்னோட்டம். சரியான விடை C அலகு முறையில் மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் என்பது 7 அடிப்படை அளவுகளில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இதன் அலகு ஆம்பியர் A ஆகும். ஒரு கரைசலின் pOH 4 எனில் அதன் pH என்ன? A 14, B 4, C 10, T 1. சரியான பதில் C 10. 3 pH மற்றும் pOH ஆகியவற்றின் கூடுதல் எப்போதும் 14 ஆகும். BH-BOH 14. எனவே BOH ஆகஸ்ட் 4 இருந்தால் BH 14 முதல் 4 வரை 10 ஆகும். A 14 என்பது pH மற்றும் pOH ஆகியவற்றின் மொத்த கூடுதல் மதிப்பை குறிக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?